ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் 9ஓட சாப்டர் 11 சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸில் இருக்கிற எக்ஸசைஸ் 11.1 தேர்ட் சாப்டர் தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன சொல்லுதுன்னா, CSA ஆஃப் கோன் இஸ் 308 cm ஸ்கொயர், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 14 cm, ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. முதல்ல நம்ம இப்போது கிவன் எழுதணும். முதல்ல கிவன் என்ன? given வந்து CSA ஆஃப் கோன் வந்து 308 cm ஸ்கொயர், ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு 14 cm. ஓகே, இப்போது CSA ஆஃப் கோன் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு CSA ஆஃப் கோனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? CSA ஆஃப் கோன் இதோட ஃபார்முலா வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் என்ன போட்டேன்? இப்போது கம்பைனிங் first and second equations. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து CSA ஆஃப் கோன் 308 cm ஸ்கொயர். அதே CSA ஆஃப் கோன் இது வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம் நம்ம. பை ஆர் எல் ஈக்குவல் டு 308 cm ஸ்கொயர். பையோட வேல்யூ கொஷினில் கொடுக்காததுனால அதை நம்ம 22/7 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் அப்படி தான் வச்சுப்போம். எல் 14 given in the question, 308 cm ஸ்கொயர். 7 1 time, 14 2 times. அப்புறம் இப்போ ஆரை இந்த பக்கத்தில் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். 308 divided by 2 into 22. So 2 1 time 154, 22 1 time 154 7 time. So radius r equal to 7 cm நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது. இப்போது நெக்ஸ்ட் பேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா TSA ஆஃப் கோன் ஈக்குவல் டு பை ஆர் ப்ராக்கெட் எல் ப்ளஸ் ஆர். ஃபார்முலா மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு பையோட வேல்யூ 22/7 கொடுக்காததுனால இன்ட்டு ரேடியஸ் 7 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. 7 இன்ட்டு எல் 14 ப்ளஸ் ரேடியஸ் 7. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 டிவைடட் பை 1, கீழே ஒன்றுமே இருக்காது, இன்ட்டு 14 ப்ளஸ் 7 21. 22 இன்ட்டு 21 நம்மளுக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ என்னென்னா, ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 462 cm ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ செகண்ட் ஆன்சரும் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர். இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எல்லாத்தையும் எழுத போகிறோம். நியூ கலர் எடுத்துக்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு 7 cm. இது ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர், ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து TSA ஈக்குவல் டு 462 cm ஸ்கொயர். இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். Therefore these are the answers.
ஆன்சர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா இப்போ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், ஓகே. செகண்ட் ஸ்க்ரீன், இதுதான் செகண்ட் ஸ்க்ரீன். ஓகே, தேர்ட் ஸ்க்ரீன், இதுதான் தேர்ட் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் த ஃபைனல் ஸ்க்ரீன், த ஆன்சர் ஸ்க்ரீன் இதுதான். ஓகே, ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திப்போம். ஓகே, பாய்.